கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குளிர்ச்சியான இந்த புலர்காலை பொழுதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை உற்சாகத்தோடு அவர் சன்னிதானத்திலே கூடி வர செய்து அவரை மகிமைப்படுத்தும்படியாகவும் நன்றியறிந்த உள்ளத்தோடு அவரை தேடும்படியாகவும் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக, வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு உள்ளபடியே நாம் உளமான நன்றி சொல்லுவோம். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருநாமத்தில் உள்ளது. தலை வழங்கி ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். வாருங்கள். கண்ணோக்கி பாரும் தேவா, என்னை கண்ணோக்கி பாரும் தேவா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புலர்காலை பொழுதுக்காக இரவு முழுவதும் மழை பெய்தும் ஆண்டவரே ஈரம் காயாத அந்த நிலத்தில் ஆண்டவரே இன்று நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து உற்சாகத்தோடு ஆண்டவரே உமது வார்த்தையை கேட்பதற்கு காத்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்தை தாரும் ஆண்டவரே. வெளியூர்களிலே வெளிநாடுகளிலே இருந்து ஆண்டவரே எங்கள் திருச்சபை குடும்பங்கள் இருக்கிறார்கள். வர இயலாதவர்கள் ஆண்டவரே முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக ஆர்வப்பட்டு செவிமடுக்கிறார்கள். அவர்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். ராஜா, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் வாழ்வருளுகின்ற நாமத்திலே உம்முடைய பாதம் அணிந்து கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். முதல் பாடலை பாடுவோம். 83வது பாடல். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். அம்புவி படை நம்புமடியார் கருளை கும்பிடுகிறேன். நம்புமடியார் கருளை கும்பிடுகிறேன். பாவ கும்பிடுகிறேன், 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 நான் கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன். ஒப்பில்லாமை பொருளை கும்பிடுகிறேன். உருவானவனை கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன். குருவர வந்தவனை கும்பிடுகிறேன். குரு தேவனையே கும்பிடுகிறேன் என ஆத்துமநேசதனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். மற்றவனை கும்பிடுகிறேன், பாடுபட்ட வாண்டவனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன்.
150வது சங்கீதம் முறையாக வாசிக்கலாம். அல்லேலூயா, பரிசுத்த ஸ்தலத்தில் கடவுளை துதியுங்கள், அவர் வல்லமை விளங்கும் ஆகாய விரிவில் அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள், வீணையோடு சுரமண்டலத்தோடு அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேராசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே. ஆமேன். அமருங்கள். கொலோசியர் 1:13 முதல் 20 வசனங்கள். கொலோசியர் 1:13 முதல் 20 வசனங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 20 முடிய. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெயருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களினாலும் கர்த்தத்துவத்தினாலும் துரைத்தனங்களாலும் அதிகாரங்களாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பெயருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்திலுள்ளவைகள் பரலோகத்திலுள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்பார். அன்பானவர்களே, முதல் வேதபாகம் வாசித்து முடிந்தது. இரண்டாவது வேதபாகம் லூக்கா 23:39 முதல் 43 வரை. யாவரும் எழுந்து நின்று கேட்போம். சிலுவையில் தொங்கின குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துதானே, உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை தூஷித்தான். மற்றவனோ அவனை நோக்கி, நீயும் இதே ஆக்கணைக்கு உட்பட்டவனாய் இருக்கிறாயே, கடவுளுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாம் நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம், நாம் செய்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் செய்யவில்லையே என்று அவனை கண்டித்து, பின்னும் இயேசுவே, உம் ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொல்ல, அவர், இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே வாசிக்க எடுக்கப்பட்ட வேதவசனம் வாசித்து முடிந்தது. அதற்கு மறுமொழியாக நிசையா விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கையிடுவோம். அதற்கு மறுமொழியாக நிசையா விசுவாச பிரமாணத்தை 24ஆம் பக்கம், ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திற்கும் வல்ல பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், சர்வகாலங்களுக்கு முன்னே பிதாவினின்று பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுள் என்று கடவுள், ஜோதி நின்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதராகி நமக்காகவும் நமது ரட்சிப்பின் நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினால்
இல்லாமல் கன்னிமேல் இடத்தில் அவதரித்து மனிதனானார். பொந்திய பிலாத்தின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரலோகத்திற்கு ஏறி பிதாவின் வலது பார்சலில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவின் என்றும் குமாரன் என்றும் புறப்படுகிறவர். பிதாவோடு குமாரனோடு ஏகமாய் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர். தீர்க்கதரிசியிலே கொண்டு உரைத்தோருமாமே. பரிசுத்தமும் பொதுவான ஒரே அப்போஸ்தல சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டென்று அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் ஒரு நித்திய ஜீவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமேன். சபையார் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது வாசித்து கேட்ட பகுதியிலே 41வது வசனத்தை லூக்கா மீண்டும் ஒரு முறை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் அறிவுக்கு எட்டாத புலப்படாத அநேக சத்தியங்கள் மறைந்திருக்கிறதப்பா. கண்முன் விரிந்திருக்கும் கடல் நீரை ஒரு கிண்ணத்தில் அள்ளி கடலையே புரிந்துவிட முயலுவது போல சில நேரம் ஆண்டவரை முயற்சிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும், எங்கள் அகக்கண்களையும் திறந்தரலும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து அரசர் என்று நேற்று வழிபாடை நல்ல விதத்தில் உற்சாகமாக, கொஞ்சம் வித்தியாசமாக, உணர்வுபூர்வமாக நாம் ஏறெடுத்தோம். அன்பானவர்களே, இதற்கெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, பின்புலம் வலிமையானது. ஏன் அந்த கிறிஸ்து அரசர் என்ற ஒரு ஆராதனை, ஏன் அது 1925 போப்பு 2ஆம் பயஸ் வெளியிட்டார், அது எல்லா சபைக்கும் எப்படி உலகமெங்கும் அது பரவியது என்பதற்கு நீண்ட நெடிய வரலாற்று பின்னணியெல்லாம் உண்டு. அதை சும்மா தொட்டு காட்ட முடியும் தவிர அதை விவரித்து சொல்ல நமக்கு சமயம் போதாது இந்த நேரம். அன்பானவர்களே, மெக்சிகோ நாட்டிலே சேசு சபையை சார்ந்த ஒருத்தர், ஒரு பாஸ்டர் பெல்ஜியத்தில் போய் படிக்கிறார். பாஸ்டர் கோர்ஸ் படிக்கிறார். பெல்ஜியத்தில் படித்தவர் பெல்ஜியத்தில் இருந்திருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை. அவர் தாய் நாட்டை ரொம்ப நேசித்தார். அங்கே அடக்குமுறைகள்னா நீங்கள் நானும் நினைக்கிற மாதிரி இல்லை. புருட்டோ எலியாஸ் என்ற ஒரு சர்வாதிகாரி இருந்தான். அவன் கிறிஸ்தவர்களை அதிகமாக, அது தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக கிறிஸ்தவ அமைப்பு இருந்தது. இவர் படித்துவிட்டு அந்த நாட்டுக்குள்ளே திடீர்னு என்ஜினியர் மாதிரி போவார், டாக்டர் மாதிரி போவார், பிச்சைக்கார மாதிரி போவார். அந்த நாட்டில் போய் தன் மக்களுக்கு உணர்வூட்ட சந்திக்க ஒரு நாள் பிடிபட்டுட்டார். இவர் பாஸ்டர் தெரிஞ்ச பிறகு இவர் மேல் முத்திரை குத்தி கலகக்காரர் என்று சொல்லி அவரை சுட்டு கொள்வதற்கு இராணுவம் எல்லாவற்றுக்கும் ஆர்டர் கொடுத்துட்டார். ஆர்டர் கொடுத்த உடனே, நீங்கள் அன்பானவர்களே, இயேசுநாதர் கையை அப்படி சிலுவையில் விரித்திருப்பது போல அப்படியே கையை விரித்து வைத்துவிட்டு துப்பாக்கி குண்டு வேகமாக, இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள், சர்வாதிகாரி ஆணையிடுகிறான். உடனே துப்பாக்கி குண்டு பாய்ந்து அவர் மார்பை துளைக்கிறது. அப்போது அவர் ஓலமிட்டு, விவோ கிறிஸ்டோ ரே, கிறிஸ்து அரசரே நீர் வாழ்க என்று சொல்லி அப்படியே மடிந்தார். இந்த பதிவு இருக்கிறது பிரியமானவர்களே. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அவ்வளவு கொடுமை, அவ்வளவு தீங்கு இழைக்கப்பட்டது. சர்வாதிகாரம், தனி மனித ஆதிக்கம், ஆணவம், சர்வாதிகாரம் எங்கெல்லாம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் கிறிஸ்து அரசர் வாழ்க வாழ்க என்ற கோஷங்கள் ஐரோப்பாவில் நீண்ட நெடிய காரியங்கள் உண்டு பிரியமானவர்களே. எத்தனை தருணங்கள், எத்தனை சம்பவங்கள். சர்வாதிகாரிகள். ஆண்டவர்தான் சர்வத்திற்கும் வல்லவர், கும்பிடுகிறேன் பாடணும். இது
இது ஒரு பக்கம். 325 நேசியன் கிரீடு வருது. இந்த சம்பவம் நடப்பதற்கு 1600 ஆண்டுகள் முன்னாடி எழுதப்பட்ட இயேசு மெய்யான மனிதன், மெய்யான கடவுள், அவர் மனிதன் என்று மக்கள் மனதிலே ஆழமாக பதிந்த நேசியன் கிரீட் உருவான 1600வது வருஷம். அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த தருணம் ஒரு பின்புலம். அன்பானவர்களே, இதையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கே இயேசு அரசர் என்ற சொல்லுக்கு பின்னால் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கு. அதை நம்ம உள்வாங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி பிரியமானவர்களே, இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு. முதல் உலகப் போர் வந்ததுக்கு காரணமே பிரான்சிஸ் ஃபெர்டினாண்ட் என்று 1914 ஜூலை 28 இவரை சுட்டு கொல்றாங்க. இவரை சுட்டு கொன்னதுனால தான் அந்த ஒரு இம்மீடியட் ட்ரிகர் அது. அதன் மூலமாகத்தான். ஏனென்றால் இவர் சாதாரண ஆள் அல்ல. ஆஸ்திரியா ஹங்கேரியா சிம்மாசனத்தினுடைய வாரிசு. செர்பியா தேசாதிபதி கபிரிலோ பிரின்ஸ் என்பவன் செர்ஜோவால இவரை படுகொலை பண்றாங்க. அந்த ஒரு சம்பவம் தான் முதல் உலக போருக்கே வித்தாக அமைந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்போ எந்த அளவுக்கு கலகங்கள், சர்வாதிகாரங்கள் தலை தூக்கி, அந்த தருணத்தில் தான் இத்தாலிய முசோலினி பிடிக்கிறான். இத்தாலியின் இதயமாக இருக்க வேண்டியவன் முசோலினி. ஆனால் அவனுடைய பிறந்த நாளுக்கோ இறந்த நாளுக்கோ அந்த நாட்டில் அங்கீகாரம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுங்கோலன். பிரியமானவர்களே, அதே காலகட்டங்களில் தான் ஹிட்லர் எழும்புறாரு. சர்வாதிகாரிகள் எழும்புறாங்க. அவங்க அதிகாரத்தை மேலோங்கி வைக்கிறாங்க. மெக்சிகோல இவர், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரூட்டோ எலியஸ், இவர் மெக்சிகோல. இப்படி சர்வாதிகாரிகள் தலை தூக்கும் வேளையில்தான் கிறிஸ்தவத்திற்கு இயேசு அரசர் என்ற கோஷம் அவசியமாக இருந்தது. பிரியமானவர்களே, நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக ஒரு ஆறுதலையும் ஒரு புதிய தேடலையும் அவர்களுக்கு கொண்டு வந்தது. அன்பானவர்களே, எத்தனை உயிர் தியாகம். இனி இது பைபிள் ரீதியா, விவிலிய ரீதியா இது சரியா என்று சிந்தனைக்கு வந்தா, 5000 பேருக்கு உணவளிக்கிற போது ஆண்டவரை ஜான் காஸ்பெல்ல பார்க்குறீங்க இல்லையா, அவங்க இயேசுவை ராஜாவாக்க அவர்கள் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார் என்று வசனம் இருக்கும். இயேசுவுக்கு பிடிக்காத டைட்டில் ராஜா, அரசர் என்று. ஏனென்றால் சிம்மாசனத்தை அல்ல அவர் விரும்பியது. உங்களுக்கு தெரியும், சிலுவையை விரும்பியவர். பிரியமானவர்களே, நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கால சொல்லப்படும் போது 1:33 படிமா. லூக்கா 1:33. கபிரியேல் தூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறார்? கபிரியேல் தூதன் மரியாளை பார்த்து 1:33, யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருக்கு ஆளுகைக்கு முடிவே இராது. மத்தேயு 2:2 ஞானிகள் என்ன கேட்குறாங்க? அதுவும் கேட்கக்கூடாதவர்கிட்ட கேட்குறாங்க. ஏரோதுகிட்ட போய் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? 2:2, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஏரோதுகிட்ட போய் கேட்குறாங்க. 1 கொரிந்தியர் 15:24-25. 1 கொரிந்தியர் 15:24-25 படிமா. பாருங்க,
சகல துரைத்தனங்கள், சகல அதிகாரங்கள், சகல சர்வாதிகாரங்கள் எல்லாத்தையும் தோலுரித்து ஆண்டவர் வெற்றி சிறக்க அவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இருக்கிறது. பிதாவுக்கு அவர் அதை காண்பிப்பார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வ அதிகாரங்களுக்கும் மேலானவர் ஆண்டவர். உலகத்தில் எந்த சர்வாதிகாரமும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் பிரியமானவர்களே. கொலோசியர் 1:13 படிங்க. கொலோசியர் 1:13. இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி. இந்த மொழிபெயர்ப்பில் வித்தியாசமாக இருக்குது அன்பானவர்களே. தரிசனாகமம் 19:16 அவ்வளோதாம்மா, தொந்தரவு இல்லை. ராஜாதி ராஜா, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அவர் ராஜாதி ராஜா. இப்போ இயேசு அந்த டைட்டிலை விரும்பினதில்லை, ஓகே. ஆனால் இயேசுவை பற்றி அந்த டைட்டில் நிறைய இடத்துல இருக்கு, ராஜான்னு. இயேசு தன்னை ராஜான்னு ஒரு இடத்துல எந்த இடத்துலயாவது சொன்னாரா? இல்லை, இல்லையா? பிலாத்து கேட்கும்போது என்ன சொன்னார்? நீ சொல்லுகிறபடி தான், அப்படிதான் சொன்னார். அவர் வாயால சொல்லலை, அப்படிதானா? என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல என்று சொன்னார். பிரியமானவர்களை, இங்கே ஒரு காரியத்தை நீங்களும் நானும் சரியாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் சர்ச்சுக்கு வரோம், பாஸ்டர் ஏதோ சொல்கிறாரு போகிறாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. தயவுசெய்து நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணிக்காங்க. பிபிலிக்கலா பைபிள் என்ன சொல்லுது தெளிவு இருக்கணும். அன்பானவர்களே, நல்லா புரிஞ்சுக்காங்க. இயேசு ராஜாவா, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்லன்னாரு. இங்கே ஒரு டெக்ஸ்ட் படித்தோம், 2 பேர் குற்றவாளிகள், அப்படிதானா? 2 கல்வர்களுக்கு நடுவிலே இயேசு கல்வன். ஆனால் அங்கே 2 பேருமே நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த மூல பாஷையில் லெஸ்தாயின் போட்டிருக்குமா, கிளிப்தாயின் போட்டிருக்கு. 2 வார்த்தை இருக்குது கிரீக்கில், நல்லா கவனிங்க. லெஸ்தாய், கிளிப்தாய். லெஸ்தாய்ங்கிற வார்த்தை வந்து கலகக்காரர்கள், கிளர்ச்சி செய்பவர்கள், புரட்சியாளர்கள். கிளிப்தாய்ங்கிற வார்த்தை வந்து திருட்டு குற்றத்துக்கு கள்ளன். அந்த வார்த்தையிலிருந்து தான் கிளெப்டோமேனியாக்குன்னு இங்கிலீஷ் வேர்டு வந்தது. அப்போது கள்ளர்களுக்கும் புரட்சியாளர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஐயா, உங்கள் பாக்கெட்டில் பிட் பாக்கெட் அடிச்சிட்டான், அவனை மரண தண்டனை கொடுப்பீங்களா? ரோம அரசாங்கத்திலே அப்படி கிடையாது. ரோம அரசாங்கத்திலே திருட்டு குற்றத்துக்கெல்லாம் மரண தண்டனை கிடையாது. இயேசுவோடு 2 கள்ளர்கள் தான் நம்ம நினச்சி படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். நம்ம புரிதல் அப்படி தானே இருக்கு. கள்ளர்கள் அல்ல. இயேசுவோடு வலதுபுறம் இடதுபுறம் இருந்தவங்க கள்ளர்கள், திருடர்கள் அல்ல. அங்கே குறிப்பிட்ட வார்த்தை வந்து லெஸ்தாய். நேற்று ராத்திரி என் நண்பனுக்கு ஃபோன் அடித்து அவன் கிரீக்கில் ஹீப்ரூவில் பெரிய ஸ்காலர். அவனுக்கு ஃபோன் அடித்தா நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு பைபிளை பார்த்துட்டு எஸ் யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் காலையில் பேசட்டுமா அவனை அப்படின்னா, டயர்டாக இருக்கான் போல இருக்கு, எங்கேயோ மீட்டிங் போயிட்டு வந்தான், சரின்னு ஓகேன்ட்டேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை வேதத்திலே இருப்பது சரி, நம்ம புரிந்து கொள்வது தான். இப்போ கள்ளர்களுக்கு நடுவில் இயேசு சிலுவையில் அறையல, புரட்சியாளர்கள். அப்போ 3 புரட்சியாளர்கள், அப்படிதானா? அந்த வார்த்தை புரட்சியாளர்கள். ரோம ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போர் தொடுத்தவர்கள், கையில் ஆயுதம் ஏந்திய போராளிகள். நம்ம நசுக்கப்படுறோம், ஒடுக்கப்படுகிறோம் என்ற ஆதங்கத்தை வைத்துக்கொண்டு இருந்தவர்கள். இப்போ பக்கத்து நாடில் தமிழர்களை ரொம்ப வதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழு எழும்பினாங்க, அப்படிதானே? இலங்கையில் அவங்களுக்கு பேர் உங்களுக்கு தெரியும், சிறு சிறு குழுக்களாக எழுதினாங்க. அதனுடைய தலைவரை சுட்டு கொன்ற சரித்திரம் நம்ம அண்டை நாட்டில் இருக்குது. அதே போல் அங்கே குழுக்கள் எழும்பினார்கள், சர்வாதிகாரத்தை எதிர்த்து எழும்பினார்கள். அந்த கூட்டத்தில் தான் அந்த 3 பேர் புரட்சியாளர்கள், 3 புரட்சியாளர்கள். ஆனால் 3 புரட்சியாளர்களை இயேசுவும் சேர்க்க முடியாது, இல்லையா? அவர் இவ்வுலகத்திற்காக போராடவில்லை, அரசியல் விடுதலைக்காக அவர் போராடவில்லை. ஆனால் அவங்க 2 பேரும் அரசியல் விடுதலை. அதில் ஒருத்தன் எப்பா
புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 3 பேரும் சாக போகிறாங்கம்மா, 3 பேரும் சாக தான் போகிறாங்க. அதில் ஒருத்தன் கேட்குறான் பாருங்க, என்ன ஒரு ராஜ்யத்தில் வரும்போது எனக்கு தாங்கண்ணா. அவனும் சாக போகிறாரு, இவரும் சாக போகிறாரு. ஆனால் இவர் எப்படி அந்த கேள்வியை கேட்டார் ஆண்டவர்கிட்ட புரிய முடியல. அவனை பொறுத்தவரை இயேசு ஒரு சாகிறதுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் தானே. ஆனால் அவனுக்கு ஒரு பார்வை இருந்தது பார்த்தீங்களா? இயேசுவை பார்த்தவனே, இவரால் சாவை மிஞ்சி ஒரு வாழ்வை எனக்கு தர முடியும், சாவுக்கு அப்பால் ஒரு வாழ்வு அதை இவரால் தர முடியும். எப்படி நம்பினா யோசிச்சு பாருங்க. சாவை தாண்டி ஒரு வாழ்வு இயேசுவால் தர முடியும் என்ற உணர்வு, ஆழ்ந்த பார்வை அவனுக்கு எப்படி வந்தது? ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, சரிப்பா, நான் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அல்லது உலக முடிவு பரியந்தம் உலகத்தினுடைய கடைசி நாளிலே உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்லாம் சொல்லலை. என்ன வார்த்தை சொன்னார்? இன்று, ரைட் நவ், இன்று. ஆண்டவரை பாருங்க. அதாவது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், மனம் திரும்பிய இந்த புரட்சியாளனுக்கு இயேசுவின் ராஜ்யத்திலே முதல் இடம், முதல் குடிமகன், மனம் திரும்பிய கலகக்காரன், மனம் திரும்பிய புரட்சியாளன், தனது கனவுகளோடு வாழ்ந்தவன், விடுதலை வேண்டும் என்று வாழ்ந்தவன், அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இயேசுவோடு கரம் கோர்த்து ஆண்டவரோடு இணைகிறான். பிரியமானவர்களே, அதுதான் இயேசு அரசர் என்று நாம் ஏற்றுக்கொள்வது. பிரியமானவர்களே, இயேசுவோடு ஒன்றித்த ஒரு மனநிலை உங்களுக்கு எனக்கு வேணும். கிறிஸ்து அரசர் ஓகே, எல்லாம் ரைட்டு. ஆனால் அவரோடு ஒன்றித்த ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். அவர் விரும்பின அன்பின் ஆட்சி செய்கிற ஒரு புதிய பூமியை படைக்க நம்ம முன்வர வேண்டும். பிரியமானவர்களே, இப்போ அப்படி ஒரு மனநிலையில் அந்த புரட்சியாளனை போல ஆண்டவரை பார்க்கிற பார்வை நமக்கு வேண்டும். ஆண்டவரை பார்க்கிற பார்வை வேணும். அவனுக்கு எப்படி, எனக்கு ரொம்ப அது வியப்பாக இருந்துச்சு, அவனுக்கு எப்படி அந்த ஒரு பார்வை கிடச்சிது அந்த நேரத்தில், ஒரு ஸ்பெஷல் இன்சைட். ஆண்டவரை நம்ம அப்படி பார்க்க தெரியணும். சாவை மிஞ்சின ஒரு வாழ்வு தர அவர் போதுமானவர் என்ற என்ன வேண்டும் நமக்கு. அப்போ நம்ம சொல்கிற பரமண்டல ஜெபம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். என்ன சொல்லுவோம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சர்வாதிகாரம், பெருமை, ஆணவம் தலை தூக்குற இடத்துலலாம் கிறிஸ்து அரசர் வாழ்க. அதுதான் அன்னைக்கு ஸ்லோகம், இன்னைக்கும் அதுதான். பிரியமானவர்களே, இயேசுதான் அரசர், இயேசுதான் அரசர் என்ற உணர்வை பெற்றவர்களாக, புதிய தரிசனத்தை பெற்றவர்களாக, இயேசுவை புரிந்தவர்களாக, அந்த புரட்சியாளனை போல புதிய பூமியை படைக்க, அன்பு செழுமிய ஆண்டவர் எப்படி விரும்பினாரோ அதை படைக்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய பங்களிப்பை நிறைவேற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த அவர் கையிலே நம்ம ஒப்பு கொடுப்போம். இப்போ சொல்லுவோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் இந்த வார்த்தைகளை கொண்டு புதிய தரிசனத்தை தந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, மீண்டுமாக 178வது பாடல் 2 கவி பாடுவோம். அரசனை காணாமல் இருப்போமோ, ஆயுளை வீணாக கழிப்போமோ. அரசனை காணாம் இருப்போமோ, ஆயுளை வீணாக கழிப்போமோ. பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ, யூத பாடனுபவங்களை ஒழிப்போமோ. இயேசுனை காணாம் இருப்போமோ,
நமதாயுளை வீணாக கழிப்போமோ கோபின் உதிக்குமென்றே இஸ்ரேல் ராஜசங்கோலெங்கும் கதிக்குமென்றே ராபோபிலோர்வெள் உதிக்குமென்றே இஸ்ரேல் ராஜசங்கோலங் கதிக்குமென்றே ஆக்கமிழந்து மறுவாக்குரைத்த பாலாம் தீர்க்கன் மொழி யாத பாக்கியமே அரசனை காணாமல் இருப்போமோ ஆயுளை வீணாக அழிப்போமோ வர்க்கம் வெள்ளை போளமிட்டு ராயர் போர்க்களர் அர்ச்சனை புரிவோமே பொன் தூப வர்க்கம் வெள்ளை போளமிட்டு ராயர் போர்க்கடல் அர்ச்சனை புரிவோமே வன்கண்ணன் ஏரோதை பாராமல் தேவ வாக்கின் திரும்பினோம் சேராமல் அரசனை காணாமல் இருப்போமோ நமதாயுளை வீணாக கழிப்போமோ. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அரசனை காணுகிற பார்வை அந்த ஆண்டவரே குற்றவாளி என்று, புரட்சியாளன் என்று, கலகக்காரன் என்றும் முத்திரை இட்டவன் புரிந்து கொண்டது போல அந்த பார்வை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஆயுளை வீணாய் கழிக்காதபடி சரியான பார்வையை தந்து கிறிஸ்து அரசருடைய ஆளுகையில் இருக்கிற பிள்ளைகளாக அந்த அன்பின் ராஜ்யம் விரிவாக்கத்திற்கு எங்களுடைய பங்களிப்பை தருகிற மக்களாக ஆண்டவரே நாங்களும் அவரை சரியாக பார்க்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே குற்றவாளிகளின் நடுவிலே இருக்கிறார் என்றெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய புரிதல் இருந்தது. தெளிவாக புரிந்து கொள்கிறோம். எத்தனை பெரிய புரட்சி எங்கள் ஆண்டவர் இயேசுவில், எத்தனை பெரிய புரட்சி ஆண்டவரே. ஆண்டவரே இன்றும் சர்வாதிகாரம் தலை தூக்குகிற இடங்களெல்லாம் எங்கள் அரசருடைய ஆளுகையை நாங்கள் உணரும்படி நீர்க்கிரியை செய்யும் சுவாமி. நாங்கள் வாழுகின்ற தேசத்திலும் எத்தனையோ அடக்குமுறை, உடை கூட உடுக்க முடியாத அடக்குமுறை, சரியாக ஆண்டவரே உடை உடுத்த முடியாத அடக்குமுறை, ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறையினால் எங்கள் முன்னோர்கள் பட்ட கஷ்டங்கள், எங்கள் மிஷினரிகளால் விடிவு காலம் பிறந்தது. இதையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் உள்ளபடியே அரசர், உலகத்தின் அரசர் ஆண்டவரே. நீரே ராஜாதி ராஜா என்று யோவான் தரிசனம் கண்டானே, அதுபோல நாங்களும் புரிந்து கொள்ள கிருபை செய்யும். இந்த நாளை விசேஷித்த நாளாக பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாள் என்று ஆண்டவரே இந்த நாளை பார்க்கிற பிள்ளைகளோடு நேசக்கரம் இருக்கட்டும். வெளியூர்களிலே வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. எங்கள் திருச்சபை குடும்பங்கள் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாட்கள் நெருங்கி வருகிறது ஆண்டவரே. உள்ளபடியே நாங்கள் கொண்டாடி மகிழத்தக்கதாக எங்கள் குடும்பங்களில் எடுக்கிற எல்லா உற்சாகத்தையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. பலவீனப்பட்டவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், வீட்டில் இருந்து மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பொறுப்பெடுத்துக்கணும் சுவாமி. பரிகாரியாக கர்த்தர் நானே, சுகமாக்கும் கர்த்தர் நானே என்று சொன்னவரே, அதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே நேற்றைய தினம் வட்ட பொறுப்பாளர்களுடைய ஆண்டவரே ஆசீர்வாதமாக அந்த கூட்டத்தை நடத்த ஆண்டவரே வட்ட தலைவராக இருக்கிற ஆண்டவரே ஜான் பிரைட் ஐயா அவர்களுக்கு நீர் கொடுத்த ஆண்டவரே எல்லா பாக்கியத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். வட்ட பொறுப்பாளர்கள் ஆண்டவரே இந்த வட்டத்தில் உள்ள தங்களுடைய கடமைகள் எல்லாம் உணர்ந்து இயேசுவின் ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக சர்வாதிகாரத்தின் அல்ல, அதிகாரிகள் போல் அல்ல, அன்போடு எல்லாரையும் அரவணைத்து இந்த திருச்சபை வாழ வேண்டும், எங்கள் திருச்சபையினால் நாங்கள் வாழ்வு பெற்றிருக்கிறோம் என்ற உணர்வோடு அர்ப்பணித்து எங்கள் நாகர்கோயில் வட்டத்தை
ஆண்டவரே நல்ல வளமாக்க வேண்டிய ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே தலைமையில் இருக்கிறவர்களும் ஆண்டவரே பொறுப்பில் இருக்கிறவர்களும் பொறுப்போடு நடந்து கொள்ள வருங்காலங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆக்கித்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ILC ஆசீர்வதியும் அதனுடைய எல்லா சகல பொறுப்பாளர்களையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. ஒவ்வொரு சபை சங்கத்திலும் நல்ல ஆன்மீக பணிகள் நடக்கட்டும், வளர்ச்சிகள் வளரட்டும், ஸ்தாபனங்கள் உயிர் பெறட்டும். ஆண்டவரே நாங்கள் எதிர்நோக்குகின்ற ஆண்டவரே வளமான எதிர்காலம் எங்கள் ILCயிலே மலரட்டும். குறைகளை பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்திலே உமது பாதம் அணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. அன்னென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன் பண்ணி எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை திருச்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமேன். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்று சதாகாலம் நம் அனைவரோடு இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.